பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ நிறைய பொருட்கள் வந்தாச்சு. அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்ற? ஆல்டர்னேட்டிவ்க்கு அவதாரமா வந்ததுதான் பாக்கு மட்டை தட்டுக்கள். இது ஒரு இயற்கையான தட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இந்த பாக்கு மட்டை எங்க தோன்றியதுன்னு யாருக்காவது தெரியுமா? முதல்ல சவுத் ஈஸ்ட்ல தோன்றின இந்த பாக்கு மரங்கள், அப்புறம் குப்தா பீரியட்ல இந்தியாக்குள்ள ஊடுருவிய இந்த பாக்கு மரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம ட்ரெடிஷனலுக்குள்ள வந்தது. கோவிலா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி. சோ அடுத்து இந்த பாக்கு மட்டை தட்டு செய்யறதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. சில பேருக்கு தெரியும், இருந்தாலும் நாங்க சொல்றோம். முதல்ல பாக்கு மரத்துல இருந்து அந்த மட்டையை எடுப்பாங்க. எல்லா மட்டையும் சேகரிச்சு ஒரு சுத்தமான தண்ணியில வாஷ் பண்ணுவாங்க. சில பேர் வெறும் பிரஷ் மட்டும் வச்சு கிளீன் பண்ணுவாங்க. அந்த தண்ணியில வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நல்லா இந்த வெயில போட்டு காய வைப்பாங்க. காய வச்சதுக்கு அப்புறம் அந்த பாக்கு மட்டைய மோல்டிங் மிஷின்ல போட்டு ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற தட்டு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. இப்படித்தான் இந்த பாக்கு மட்டை தட்டும் பாக்கு மரங்களோட ஹிஸ்டரியும் உருவாச்சு. இந்த மாதிரி தெரியாத கதைகள் உங்களுக்கு வேணும்னா எக்கோஜி ப்ராடக்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கோஜி ப்ராடக்ட், ரீகிராஃப்ட் யுவர் லைஃப்.